श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदीं लक्ष्मीं क्षीरसमुद्रराजतनयां श्रीरङ्गधामेश्वरीं दासीभूतसमस्तदेववनितां लोकैकदीपां कुरां श्रीमन्मन्दकटाक्षलब्धविभव ब्रह्मेन्द्रगङ्गाधरां त्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्दप्रियां माधर्नमामि कमले कमलाय दाक्षि श्रीविष्णुविष्कमलवासिनि विश्वमातः क्षीरोदसे कमलकोमलगर्भगौरी लक्ष्मी प्रसीद सततं मम धाम शरण्ये ओं महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओं महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ஆடி மாதம் அமாவாசை கழிச்சு இரண்டாவது வெள்ளிக்கிழமையே வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி விரதம். அவ்வாறு இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம் நோன்பு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. வரலட்சுமி நோன்பு அன்று ஒவ்வொரு கிரகத்திலையும் மகாலட்சுமியை ஆவாகனம் செய்து பூஜை செய்து வழிபட்டால் மிகவும் விசேஷம். விரதம் இருந்து நோன்பு இருந்து வரலட்சுமியை பூஜை பண்ணுவார்கள். அவரவர் வழக்கப்படி பூஜை செய்வார்கள். நாம புதிதாக ஆரம்பித்து செய்யலாமா என்றால் தாராளமாக செய்யலாம். ஒரு பூரண கலசம் வச்சு அதில் மகாலட்சுமியை ஆவாகனம் பண்ணி மகாலட்சுமிக்கு உண்டான உபச்சாரங்கள்லாம் செய்வித்து விசேஷமான நிவேதனங்கள் க்ஷீரான்னம்னு சொல்லக்கூடிய பால் அன்னம் அதெல்லாம் மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷமா நிவேதனம் பண்ணி மகாலட்சுமியுடைய ஸ்தோத்திரங்கள் தெரிஞ்சா அதெல்லாம் பாராயணம் பண்ணலாம். அவ்வளோ விசேஷம். ஸ்ரீசுக்தத்தினாலே ஸ்ரீசுக்தம் தெரிஞ்சவர்கள் ஸ்ரீசுக்த பாராயணம் பண்ணலாம். அன்றைய தினம் அவ்வளோ விசேஷம். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு மகாலட்சுமியுடைய சாநித்தியம் எல்லா இடத்திலும் நிறைஞ்சி இருக்கும். அதனாலே அன்றைய தினம் லக்ஷ்மி பூஜை பண்ணுவது ரொம்ப 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 விசேஷம். துர்வாச மகர்ஷி அவருடைய கோபத்தினாலே இந்திரனுக்கு சாபம் இடப்பட்டு இந்திரனுடைய செல்வங்கள் எல்லாம் சமுத்திரத்துல மறைஞ்சிடுறது. அப்புறமா இந்திரன் பிரம்மா சிவன் எல்லாருமே போய் மகாவிஷ்ணுண்ட பிரார்த்தனை பண்ண மகாவிஷ்ணு கூர்மாவதாரமா எடுத்து பார்க்கடையில கடையச்சே ஆலகால விஷம், ஐராவதம், மகா சங்கு, சந்திரன், நவநிதிகள் இது போல எல்லாம் பார்க்கடல்லேருந்து உற்பத்தி ஆகிறது. அதே மாதிரி மகாலட்சுமியும் உற்பத்தி ஆகிறார். பார்க்கடலேருந்து வந்த மகாலட்சுமி வந்த உடனே அஷ்டதிக்கஜங்கள்லாம் மகாலட்சுமி அபிஷேகம் பண்ணி வரவேற்கிறது. அந்த மகாலட்சுமி வந்த உடனே மகாவிஷ்ணுவுடைய ஹிருதய கமலத்தில் போய் அமர்ந்தார் மகாலட்சுமி. அப்பேற்பட்ட உயர்ந்த செல்வத்தை எல்லாம் இந்திரனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்திரன் மகாலட்சுமியை பார்த்து 8 விதமான ஸ்லோகங்களாலே ஸ்துதி செய்கிறான். நிறைய ஸ்லோகங்கள்லாம் மகாலட்சுமியை வச்சு ஸ்துதி பண்ணியிருக்கான். இது ரொம்ப விசேஷமான ஸ்துதி, மகாலட்சுமி அஷ்டகம். அது நம்ம கிரகத்துல பாராயணம் பண்ணலாம். எப்படி இந்திரனுக்கு இழந்த செல்வம்லாம் மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணதுனால கிடைச்சதோ அதே மாதிரி நமக்கும் பலவித இன்னல்களினாலையும் பல கஷ்டங்களினாலையும் பல கடன்களாலையும் நம்மளது செல்வங்கள்லாம் அழிந்து கொண்டிருக்கும். அதிலிருந்து நம்மளை மீட்டு நம்மளுடைய கடன் தொல்லைகள்லாம் நிவர்த்தி செய்து நம்மளை சகல சௌபாகியத்தோடு இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி. அப்பேற்பட்ட மகாலட்சுமியை துதி பாடணும், ரொம்ப விசேஷம். அந்த இந்திரனால சொல்லப்பட்ட மகாலட்சுமி அஷ்டகத்தை சொல்லலாம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதே சங்கசக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வபாபஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. सर्वज्ञे सर्ववरदे
सर्वजुट्ट भयंकरी सर्वदुःख हरे देवी महालक्ष्मी नमोस्तुते सिद्धि बुद्धि प्रदे देवी मुक्ति मुक्ति प्रदायिनी मंत्रमूर्ति सदा देवी महालक्ष्मी नमोस्तुते आद्यंतरगिरे देवी आदिशक्ति महेश्वरी योगज्ञे योग संबूधे महालक्ष्मी नमोस्तुते स्थूलसूक्ष्म महोरौद्रे महोशक्ति महोधरे महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते श्वेतांबरधरे देवी नानालंकारभूषिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी अष्टकस्तोत्रम् यप्पठेत् भक्तिमान् नरः सर्वजित्यमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वथा एककालपठे नित्यं महापापविनाशनं दिविकालपठे नित्यं धडधान्यसमन्विता त्रिकालङ्क्यपठे नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवेन्नित्यं प्रसन्नवरदा शुभा महालक्ष्मीर्भवेन्नित्यं प्रसन्नवरदा शुभानन्द ஸ்லோகங்களை மகாலட்சுமி முன்னாடி பாராயணம் செய்தால் அவ்வளவு விசேஷம். நாம் இழந்த செல்வங்கள்லாம் நம்மளை நாடி வரும், நம்மளை தேடி வரும். நாம் அந்த மகாலட்சுமி பூஜை பண்ண 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 நமக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களை வரும். தலைமுறை தலைமுறைக்கு அந்த செல்வங்கள்லாம் நமக்கு நீடிச்சிருக்கக்கூடிய அருள் புரிவார் அந்த மகாலட்சுமி பூஜை. இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு எல்லாரும் மகாலட்சுமி பூஜை பண்ணுவோம். ஸ்ரீசுக்தம் தெரிஞ்சவா ஸ்ரீசுக்தத்தை பாராயணம் பண்ணுங்க, ரொம்ப விசேஷம். ஒரு ஸ்ரீசுக்தத்தை 16 தடவை பாராயணம் பண்ண நாம் எடுத்து என்ன காரியத்தை சங்கல்பம் பண்ணுறோமோ அந்த காரியத்தை ஜெயமாக்கி தருவாள் மகாலட்சுமி. அதே மாதிரி மகாலட்சுமியுடைய அஷ்டோத்திர சதார்ச்சனை 108 அர்ச்சனை பிரகிருத்தியை நமகன்று ஆரம்பித்து எல்லா விதமாக 108 அர்ச்சனைகள் பண்ணலாம். அப்படி மகாலட்சுமியினுடைய சகஸ்ரநாமா தெரிஞ்சா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம். மகாலட்சுமி சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணலாம். மகாலட்சுமிக்கு திரிஷதின்னு ஒரு 300 நாமாக்களை கொண்ட நாமாவளி இருக்கிறது. அது தெரிஞ்சால் புஸ்தகத்தை வச்சு கூட பாராயணம் பண்ணலாம், புஸ்தகத்தை வச்சு அர்ச்சனை பண்ணலாம். மகாலட்சுமிக்கு கமல புஷ்பங்கள்னு சொல்லக்கூடிய தாமர புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். மகாலட்சுமிக்கு வில்வ நிலையா ஹே நமஹ வில்வ பிரியா ஹே நமஹ அப்படின்னு சொல்லி வில்வத்துக்கு மேலே மகாலட்சுமி பிரியம் உண்டு. அதனாலே வில்வ இலையை எடுத்து மகாலட்சுமி சாத்து அர்ச்சனை பண்ணலாம். குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம். விரலி மஞ்சளால மகாலட்சுமியை அர்ச்சனை பண்ணலாம். அந்த விரலி மஞ்சளை பண்ணி அதுக்கப்புறமா நாம ஸ்வீகரிச்சுக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியை பூஜனை செய்து எல்லோரும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் ஐஸ்வர்யம் பெற்றுக்கொண்டு நலமுடன் வாழ மகாலட்சுமியிடம் பிரார்த்தனை செய்கின்றேன். ஸ்ரீமன் நாராயணா.